அதாவது வந்துங்க, ஒரு கணவன், மனைவி 2 பேரும் அந்த குடும்பத்தில இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்க முடியும். சரிங்களா? ஒண்ணு கணவன் இல்லைனாலும் திண்டாட்டம் தான், மனைவி இல்லைனாலும் திண்டாட்டம் தான். ஏன்னா பிள்ளைகள பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எவ்வளோதான் ஒரு ஊர் ஜனமே இருக்கட்டும், அவங்க தாய் தகப்பன் இருந்து பார்க்குற மாதிரி இருக்காது இல்லையா? அப்படி இருக்கும்போது கணவன், மனைவி கணவனுக்கு உடம்பு முடியலைன்னா மனைவி வந்து உழுந்து 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 அவங்கள பார்க்கணும். ஆனா, இந்த மனைவிக்கு முடியல அப்படின்னா, இந்த கணவன்மார் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? சில குடும்பத்தில தான், எல்லாத்தையும் நான் சொல்லல. சரிங்களா? "ஆ உனக்கு ஏன் முடியல? உனக்கு என்ன செய்யுது? உனக்கு ஏன் திடீர்னு உனக்கு உடம்பு முடியாம போகுது? உனக்கு ஏன் கால் வலிக்குது? உனக்கு ஏன் சளி பிடிக்குது? உனக்கு ஏன் காய்ச்சல் வருது? உனக்கு ஏன் தலைவலி வருது? உனக்கு ஏன் உடம்பு வலி வருது?" இப்படியே கேட்டா, என் மனைவிமாருக்கு எதுவுமே வரக்கூடாதா? வந்தா பார்க்க மாட்டீங்களா? உடனே என்ன சொல்றாங்க, "உனக்கு உடம்பு இல்லைன்னா போய் உங்க அம்மா வீட்ல போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வா." இது என்னங்க நியாயம்? நான் தெரியாம தான் கேட்குறேன். இந்த கணவன்மார்கள்ட்டலாம் என்ன இது ஒரு நியாயம்? உங்களுக்கு நல்லா இருக்கும்போது உங்களுக்கு பணிவிடை செய்யணும், உங்க பிள்ளைங்கள பார்த்துக்கணும், உங்களுக்கு வேண்டுங்கிறத நாங்க பார்க்கணும், செய்யணும், எல்லாமே பண்ணணும். இதே உங்களுக்கு உடம்பு இல்லைனாலும் நாங்க பார்க்கணும், செய்யணும். இதே எங்களுக்கு உடம்பு இல்லைன்னா நாங்க போய் எங்க அம்மா வீட்ல போய் 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு, அம்மா வீட்ல பார்த்துட்டு வரணுமா? அப்ப நாங்க சொல்றோமா, உங்களுக்கு உடம்பு முடியல, நீங்க போய் உங்க உங்க சொந்த பந்தம், உங்க அம்மா வீட்ல போய் நீங்க இருந்துட்டு வாங்கன்னு நாங்க சொல்றோமா? நம்ம வீட்டுக்கார நம்ம தானே பார்க்கணும். நம்ம பார்க்குற மாதிரி யார் பார்ப்பா? அப்படின்னு எவ்வளோ கேர் எடுத்து பார்க்குறோம். ம். அது மாதிரி நீங்களும் ஒய்ஃபை பார்க்கணுமா இல்லையா? சொல்லுங்க. நீங்களே நியாயத்த சொல்லுங்க. சரியா? அதாவது இதை எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, எனக்கு உடம்பு முடியலன்னு டாக்டர்கிட்ட போனேங்க. போய் நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த மாத்திரை மருந்து எனக்கு சேரலை. என்ன ஆயிடுச்சுன்னா, கால் கையெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கும், எனக்கு வந்து வாய்வு மாதிரி பிடிச்சி மூச்சு விட சிரமமா இருக்குது. முதுகெல்லாம் வந்து குத்துது. எனக்கே தெரியுது. ஏதோ நம்ம வாய்வு பொருள் சாப்பிட்ருக்கோம். இல்ல மாத்திரை சேரலையா? அதாவது மாத்திரை சேரலைங்கிறது தெரியுது. ஏன்னா கால் வீங்குது. எனக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கால் வீங்குது. வாய்வு பிரச்சனை வந்து நான் இந்த வெஜிடபிள்ஸ் சாதம் செஞ்சேன். அதை சாப்பிட்டது எனக்கு சேரலை. சரிங்களா? இதனால எனக்கு வந்து மூச்சு விட ரொம்ப சிரமமா இருந்துச்சு. நான் கூட பயந்துக்கிட்டு இருந்தேன். என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கார்ட்ட சொன்னால், என் வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, எல்லாமே உன் இமேஜின், நீனே எதையாவது நினச்சிக்கிற, நீனே அதுக்கு பதிலும் சொல்லிக்கிற, உன்னெல்லாம் திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு என் வீட்டுக்காரி என்னை சொல்லி திட்டிட்டு இன்னைக்கு டேம் டூட்டி கிளம்பி போயிட்டாருங்க. சரியா? அதாவது வந்து நான் அதான் சத்தம் போட்டேன் அவங்கள, ஏங்க முடியலை அப்படின்னா டாக்டர்கிட்ட ஒரு தடவை கூட்டிகிட்டு போனீங்க, சரியாகலை. இப்போ எனக்கு வந்து அது அந்த மாத்திரை மருந்து சேரலை. அப்போ திருப்பி ஒரு தடவை கூட்டிகிட்டு போனால் தானேங்க நான் போய் என்னான்னு பார்த்துட்டு அவங்க மாத்திரை எழுதி கொடுத்தா தானேங்க எனக்கு சரியாகும். இல்லைன்னா நான் என்னங்க பண்ணுறது? எனக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கால் வீங்கும் போது என்ன ஆகுது, நமக்கு கால் பயங்கரமாக வலிக்குது. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பிட் நம்ம உடம்புல சேர்ந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங்காக இருக்குது. என் ஃபேஸே பாருங்கள், அப்படியே மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்குது. மாத்திரை எனக்கு சேரலைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அப்போ நேற்று அவர் எப்பயுமே அந்த டாக்டர் காலையில் தான் இருப்பார். சாயந்தரம் டியூட்டி டாக்டர் தான் இருப்பார். நாங்கள் போய் பார்த்தது டியூட்டி டாக்டர்கிட்ட தான் பார்த்தோம். ஏன்னா அந்த டாக்டர்கிட்ட போனால் தான், காலையில் பார்க்குற பெரிய டாக்டர்கிட்ட போனால் தான் கரெக்டாக அவர் நமக்கு இது பண்ணுவார். அவர் டியூட்டி டாக்டர் வந்து மாத்திரை கொடுத்தது எனக்கு சேரலை. அதனால நான் என்ன பண்ணேன், காலையில் கொடுக்கணுமா, இவங்க என்ன பண்ணுறாங்க, நேற்று சாயந்தரம் தான் சரிவா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ என்னை திட்டி, நீலாம் வந்து எதையுமே ஏற்றுக்க மாட்டேன், மாத்திரை கொடுத்தா அந்த மாத்திரையை சாப்பிட்றணும், செஞ்சிடணும், உனக்கு உடனே தூக்கமாக வருதுன்னு மாத்திரையை போட மாட்டேங்கிற, அப்படி செய்கிற இப்படி செய்கிற 1008 குறைகள் சொல்லி நேற்று சாயந்தரம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், டாக்டரு காலையில் தான் அவர் இருப்பார், இப்போயும் அந்த டியூட்டி டாக்டர் தான் இருப்பார், நமக்கு அவர் கொடுக்குற மாத்திரை சேரலை, அதனால் நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு.
நாளைக்கு எனக்கு டியூட்டி இருக்குது, என்னால் வந்து லீவ் போட முடியாது, அப்போ நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்ல. எனக்கு இவ்வளோ ப்ராப்ளத்தை வச்சுட்டு நான் தனியாக போகிறது டாக்டர்கிட்ட. அதனால் நான் என்ன பண்ணேன், நானாக போக முடியாது, நீங்கள் வாங்க, சரி திங்கட்கிழமை கூட லீவை போட்டுட்டு கூட போயிட்டு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவ்வளோ பேச்சு. நீலாம் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன், எப்பயும் பார்க்குற டாக்டர்கிட்ட பாருன்னு சொன்னேன். எப்பயும் பார்க்குற டாக்டரு சுகர் ப்ரெஷருக்கு தான் பார்ப்பாங்க. அவங்க எப்படிங்க எலும்புக்கு பார்ப்பாங்க? எலும்பு டாக்டர்கிட்ட தானேங்க போனால் எலும்புக்கு பார்ப்பாங்க. அப்புறம் ஆர்த்தோன்னு எதுக்கு அவர் படிச்சிருக்காரு? அவர்கிட்ட போனால் தானே நமக்கு சரியாகும். அதனால நான் ஆர்த்தோ டாக்டரை போய் பார்ப்போன்ட்டு தான் நான் போய் பார்த்தது. அவர் எனக்கு தூக்கமே வரலைங்க, ஹெவியாக மாத்திரையை எழுதி கொடுத்துட்டாரு. அந்த மாத்திரை எனக்கு சேரலை. அதுதான் இப்போ என்ன ஆகுது, எனக்கு இந்த இடத்துலேருந்து இது ஃபுல்லாக வலிக்குது. அப்புறம் கால் வீங்கியிருக்கு. என்ன பண்ணுறது? அதனால எனக்கு எப்பயுமே இந்த மாதிரிலாம் வந்ததே கிடையாது. ஏன்னா நான் எனக்கு இப்படி கால் வீங்கினது கிடையாது, செஞ்சது கிடையாது. ஏன்னா இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல போய் 2 நாள் அந்த உடம்புல செட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளமே எனக்கு வந்துச்சு. எதுவுமே நமக்கு உடனே தெரியாதுங்க. இப்போ வேறு டாக்டர்கிட்ட நம்ம வேறு பிரச்சனைக்கு போனோம் அப்படின்னா அவங்க மாத்திரை கொடுத்தாங்கன்னா நமக்கு உடனே அது தெரியாது இல்லையா? நம்ம உடம்புல போய் அந்த மாத்திரை சேர்ந்ததுக்கப்புறம் தானே அது வேலையை செய்யும். அதை சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் மாத்திரை உனக்கு சேரலைன்னா உடனே தெரியும், 2 நாள் கழிச்சு இப்போ தான் சொல்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. சரி, அவருக்கு அவர் பிரச்சனை. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, மனைவி நல்லா இருந்தால் தான் வீட்டுக்காரர் நல்லா இருக்க முடியும், வீட்டுக்காரர் நல்லா இருந்தால் தான் மனைவி நல்லா இருக்க முடியும். ஆனால் இதே வீட்டுக்காருக்கு உடம்பு இல்லைன்னா நம்ம உளுந்து 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 தாங்குறோம்லாம் இல்லையா? தாங்குறோம்ல. அது மாதிரி நீங்கள் தாங்க கூட வேணாம், முடியலன்னா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வாங்க, ஒரு மாத்திரை மருந்து வாங்கி கொடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருந்தால் தானே அவங்களுக்கு நம்ம பணிவிடை செய்ய முடியும். ஆனால் அது சில ஆம்பளைங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கங்க. அவங்களுடைய அதாவது ஒய்ஃபுமாரை குறை சொல்கிறதுக்குனே சில ஆம்பளைங்க இருக்காங்க. சில ஆம்பளைங்க ஒய்ஃபுமாரை புகழ்ந்து பேசுகிறதுலே சில ஆம்பளைங்க இருக்காங்க. எல்லாருமே ஒரே குணமாக இருக்கிறதில்ல, அது உண்மை தான். ஏன்னா இந்த 5 விரலும் நமக்கு ஒரே மாதிரியாக இருக்குது, ஏத்தம் இறக்கம் இருக்க தானே செய்யுது. அது மாதிரி தான் இந்த கணவன்மார்களும். அதாவது வந்து என்ன பண்ணுறது, சரி இதுதான் வாழ்க்கைன்னு ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் வந்து முடியலேன்ட்டு நான் ரொம்ப படுத்துட்டேன் அப்படின்னா, ஐயோ என் வீட்டுக்கார் மாதிரி பார்க்குற ஆம்பளை யாரும் கிடையாதுங்க. நடமாடுற வரைக்கும் திட்டுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப முடியலேன்னு நான் படுத்துட்டேன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ஆட்டோவை பிடிப்பாங்க, உட்கார வைப்பாங்க, வா நம்ம போகலாம், செய்யலாம், வைக்கலாம், அப்படி பார்ப்பாங்க. அந்த குணமும் இருக்குது, இப்படி ஒரு குணமும் இருக்குங்க. இந்த மாதிரி மனுஷங்களை வச்சுட்டு என்னங்க செய்கிறது? அதான் சரி என் வீட்டுக்காரர் பார்க்கட்டும் தான் இந்த வீடியோ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா கணவன்மாரும் மனைவியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க, சரிங்களா? சில கணவன்மார் தான், எல்லா கணவன்மாரையும் நான் சொல்லலை. அதாவது மனைவியை வச்சு நல்லா பார்த்துக்கிற கணவன்மார்களுக்கு இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. அவங்க குடும்பத்தில் அப்படியே ஸ்லோகமாக அப்படியே போகும். இந்த ஏத்தம் இறக்கம் பேசிக்கிட்டு இருக்கிற குடும்பத்தில் எந்நேரமும் கச்ச 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 கச்சன்னு சண்டை வரும். அந்த ஃபேமிலியும் அது பாட்டுக்கு ரன் பண்ணி போய்கிட்டு தான் இருக்கும். அப்படி தான் சில குடும்பங்கள் அந்த குடும்பத்துலேயும் பயணித்து போய்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.